புத்த மதத்தில் இணைந்துள்ளவர்களுக்கும் சரி, அல்லது இணைய விரும்புபவர்களுக்கும் சரி, அல்லது புத்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் சரி, பொதுவா அவங்களுக்கு பௌத்தம் அப்படின்ன உடனே நெறைய கேள்விகள் வரும். ஒண்ணு என்ன அப்படின்னா, புத்த மதத்தில என்ன செய்வாங்க? என்ன வணங்குவாங்க அவங்க? என்ன பண்டிகை கொண்டாடுவார்கள்? அவங்க புத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய வீட்டு நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? புத்த மதமே எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா. அப்ப புதிதாக பௌத்தம் ஏற்றவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோடு மட்டும் இல்லாமல், அவர்களை நோக்கி வரக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் இந்த கேள்வி கேட்கும்போது, அவங்களுக்கு அத பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பௌத்தத்தை பற்றி நம்ம ஒரு முழுமையான புரிதல் அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நூல் இருக்கிறதா? அப்படின்னு நம்ம தேடுறோம். ஏன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துட்டோம்னா, கிறிஸ்தவர்களுக்கு கிறித்துவம் பற்றி சொல்லிக் கொடுக்க பைபிள் இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரி குரான். இந்துக்களுக்கு ஒரு நூல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியலனா கூட, அவர்கள் கோர்ட்ல அவங்க சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு பகவத்கீதைய தான் இந்துக்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ, அதனால அது ஒரு இந்துக்களின் அடையாள நூல் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். சீக்கியர்களுக்கு அதே மாரி குரு கிராந்த் சாஹிப்ன்னு இருக்கு. ஆதி கிராந்த்ன்னு. பார்சிகளுக்கு ஜென்ட் ஹவிஸ்டான்னு புக் இருக்கு. ஜெயினர்களுக்கு அகம் சுட்ரா அப்படின்னு இருக்கு. பௌத்தர்களுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி நூல்? பௌத்தம் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு திரிபிடகம் இருக்கு. திரிபிடகம்ங்கிறது அப்படின்னா 3. இந்த 3 பிடக. பிடக அப்படின்னா பாஸ்கெட். அதாவது 3 தொகுப்புகளாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த போதனைகள். திரிபிடகம்ன்றது என்னது? ஒ ஒண்ணு சுட்ட பிட்டகா, இன்னொன்னு வினய பிட்டகா, இன்னொன்னு அபிதம்ம பிட்டகா. சுட்ட பிட்டகாங்கிறது புத்தர் கூறிய அந்த பாடல்கள் வடிவில் இருக்கும். செய்யுள் வடிவில் இருக்கும். வினய பிட்டகாங்கிறது புத்த பிக்குகளுக்கான விதிமுறைகள். பிக்குகள் மற்றும் பிக்குணிகளுக்கான விதிமுறைகள் அடங்கிய தொகுப்பு வினய பிட்டகா. அபிதம்ம பிட்டகாங்கிறது அந்த சுட்டாக்களில் பாடல் வடிவில், செய்யுள் வடிவில் சொல்லியிருப்பதை அப்படியே உரைநடை வடிவில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கமாக கூறியிருப்பது அபிதம்ம பிட்டகா. ஸோ இந்த 3 பிட்டகாவை சேர்த்து தான் பிட்டகான்னு சொல்றோம். பிட்டகா 3 பிட்டகா. ஆனா இந்த 3 அ தொகுப்புகளுமே மிகப்பெரிய வால்யூம். அது 73 தொகுதிகள் கொண்டது. இந்த 73 தொகுதிகளும் ஒரு பௌத்தர் படித்து அதைப் பற்றி புரிந்து கொள்றது அவருடைய வாழ்நாளே போதாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 73 தொகுதிகளையும் சுருக்கி ஏதாவது ஒரே ஒரு நூல் நம்ம ஈஸியா அத படிச்சு புரிஞ்சுக்கிற மாரி இருக்குதா பௌத்தத்துல அப்படின்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா பைபிளே அப்படிதான். பைபிளே 73 அ தொ தொகுப்புகளை இணைத்து சுருக்கி தான் பைபிள்னு வருது. 73 கேனானிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் அது. அதுல இருக்கிறது அந்த கல்வெட்டுகள்ல 73 கல்வெட்டுகளாக இருந்ததை தொகுத்து பைபிள்னு குடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி 73 தொகுதிகளாக பிரித்திருக்கக்கூடிய திரிபிடகத்தை தொகுத்து ஏதாவது ஒரு நூல் இருக்குதா? அப்படி இருந்தா நம்ம அத படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது தான், புத்தரும் அவர் தம்மமும் புத்தகம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதியது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது.